ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் அருமையான சில புதிர்கள் தான் பார்க்க போகிறோம். இந்த புதிர்கள் அனைத்திற்குமான முதல் எழுத்து உங்களுக்கு குறிப்புகளாக கொடுக்கப்படும். அதுபோக புதிர்களுக்கான மொத்த எழுத்துக்களும் உங்களுக்கு குறிப்புகளாக கொடுக்கப்படும். அதையும் தாண்டி அந்த புதிர் சார்ந்த மேலும் ஒரு குறிப்பும் உங்களுக்கு கொடுக்கப்படும். அந்த வகையில் பல்வேறு வகையான குறிப்புகள் ஒரு புதிருக்கு உங்களுக்கு கொடுக்கப்படும். அந்த பல்வேறு வகையான குறிப்புகளை வச்சு நீங்கள் ரொம்ப எளிமையாகவே விடைகளை கண்டுபிடிச்சிடலாம், ஒவ்வொரு புதிருக்குமான விடைகளை. அந்த வகையில் இன்றைக்கான புதிர்களும் ரொம்ப எளிமையாக தான் இருக்க போகுது. புதிர்களை நம்ம பார்க்கறதுக்கு முன்பாக மறக்காமல் நம்ம சேனல் அப் அண்ட் டவுன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் சிம்பிள் வரும், அந்த பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நாம் மேக் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் வந்து உங்கள் விடைகளை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்டாக பண்ணுங்கள். மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். இன்றைக்கான முதல் புதிர், அதற்கான குறிப்புகள். இந்த புதிருக்கான மொத்த எழுத்துக்கள் 2 எழுத்துக்கள். இந்த புதிருக்கான முதல் எழுத்து பார்த்தீங்கன்னா மூ அப்படிங்கிற எழுத்துல தொடங்கக்கூடிய ஒரு சொல் தான் விடையாக அமையக்கூடியது. மூ அப்படிங்கிற ஒரு முதல் எழுத்தை கொண்டு அமையக்கூடிய ஒரு சொல், மொத்தம் 2 எழுத்துக்கள். இந்த புதிர் சார்ந்த மேலும் ஒரு குறிப்பு, ஆங்கிலத்தில் வந்து ஹேர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, ஆங்கிலத்தில் ஹேர் அப்படின்னு கூடிய அந்த சொல்லுக்கு இணையான ஒரு தமிழ் சொல் அப்படின்னு சொல்லலாம் நண்பர்களே. அடுத்த புதிரும் அதற்கான குறிப்புகளும். இந்த புதிருக்கான மொத்த எழுத்துக்கள் பார்த்தீங்கன்னா 2 எழுத்துக்கள் தான். இந்த புதிருக்கான முதல் எழுத்தும் பார்த்தீங்கன்னா மூ அப்படிங்கிற எழுத்து தான். அதாவது தமிழ் எழுத்துக்களில் மா வரிசையில் வரக்கூடிய மூ அப்படிங்கிற எழுத்து தான் முதல் எழுத்து. மொத்தம் 2 எழுத்துக்கள். இந்த புதிர் சார்ந்த கூடுதல் குறிப்பு, அதாவது கிராமங்கள்லாம் நம்ம காலனிகள் இல்லாமல் நடந்து போகும் பொழுது இது குத்துனுச்சுன்னா ரொம்ப வலிக்கும். இது பாதங்களில் குத்துனுச்சுன்னா ரொம்ப வலிக்கும். 2 எழுத்து சொல், முதல் எழுத்து மூ. இந்த புதிர் சார்ந்த கூடுதல் குறிப்பு, நம்ம மீன்லாம் சாப்பிட்றோம் இல்லையா, மீன்லாம் சமைச்சு சாப்பிட்றோம். அந்த மீன் சமைச்சு சாப்பிடும் பொழுது அந்த மீனுக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஒன்று, மொத்தம் 2 எழுத்துக்கள், முதல் எழுத்து மூ. அடுத்த புதிரும் அதற்கான குறிப்புகளும் நண்பர்களே. இந்த புதிருக்கான மொத்த எழுத்துக்கள் 3 எழுத்துக்கள். இதற்கு முன்பாக நாம் பார்த்த புதிர்களுக்கு அனைத்திற்கும் 2 எழுத்துக்களாக அமைந்தது. இந்த புதிருக்கான குறிப்பு அமையக்கூடிய முதல் எழுத்து வந்து மூ தான். மொத்த எழுத்துக்கள் பார்த்தீங்கன்னா 3 எழுத்துக்கள், முதல் எழுத்து மூ. இந்த புதிர் சார்ந்த கூடுதல் குறிப்பு, ரொம்ப எளிமையான குறிப்புகள், சில குறிப்புகள் தானே. படிக்கும் பொழுது தேர்வில் வந்து இந்த மதிப்பெண் வாங்கக்கூடாது, மதிப்பெண்ணே எடுக்காமல் இருந்தால் இந்த மதிப்பெண் நமக்கு கிடைக்கும். மதிப்பெண்ணே நம்ம தேர்வுகள் ஒழுங்காக எழுதவில்லை என்றால், முழுமையாக தேர்வுகளை எழுதவில்லை என்றால் நமக்கு இந்த மதிப்பெண் கிடைக்கும். ஆங்கிலத்தில் எக் அப்படின்னு சொல்கிறதுக்கு இணையான தமிழ் சொல். அடுத்த புதிரும் அதற்கான குறிப்புகளும் நண்பர்களே. இந்த புதிருக்கான மொத்த எழுத்துக்கள் பார்த்தீங்கன்னா 4 எழுத்துக்கள். நாம் இதற்கு முன்பாக பார்த்த புதிருக்கு 3 எழுத்துக்கள் இருந்தது. இந்த புதிருக்கான மொத்த எழுத்துக்கள் 4 எழுத்துக்கள். இந்த புதிருக்கான முதல் எழுத்து பார்த்தீங்கன்னா நாம் முன்பு பார்த்ததை போன்றே அதே எழுத்தான மூ அப்படிங்கிறது தான் முதல் எழுத்து. மொத்தம் 4 எழுத்துக்கள். இந்த புதிர் சார்ந்த கூடுதல் குறிப்பு, வயதானவர்கள்லாம் இருக்காங்க இல்லையா, வயதானவர்களை இந்த சொல்லில் சொல்லலாம். வயதானவர்களை இப்படி சொல்லுவாங்க. மொத்தம் 4 எழுத்துக்கள், முதல் எழுத்து மூ. அடுத்த புதிரும் அதற்கான குறிப்புகளும். இந்த புதிருக்கான மொத்த எழுத்துக்கள் 4 எழுத்துக்கள் தான். இந்த புதிருக்கான முதல் எழுத்தும் பார்த்தீங்கன்னா மூ அப்படிங்கிற எழுத்து தான். இந்த புதிர் சார்ந்த கூடுதல் குறிப்பு, அதாவது நாம் வாழ்க்கையில் வெற்றி அடைய இது தேவை. மேலும் ஒரு குறிப்பு,
ஒரு பழமொழி வாயிலாக கூட இந்த இதில் விடையை நம்ம கண்டுபிடிக்கலாம். இது உடையார் இகழ்ச்சி அடையார் அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அந்த இது அப்படிங்கிற இடத்துல இந்த சொல் வரக்கூடியது. இது உடையார் இகழ்ச்சி அடையார். அடுத்த புதிரும் அது சார்ந்த குறிப்புகளும். இந்த புதிருக்கான மொத்த எழுத்துக்கள் பார்த்தீங்கன்னா 4 எழுத்துக்கள் தான். இந்த புதிருக்கான முதல் எழுத்து பார்த்தீங்கன்னா நாம் முன்பு பார்த்ததை போன்ற அதே எழுத்தான மூ அப்படிங்கிறது தான். அதாவது தமிழ் எழுத்துக்களில் மா வரிசையில் வரக்கூடிய மூ அப்படிங்கிற எழுத்து தான் முதல் எழுத்து. மொத்தம் 4 எழுத்துக்கள். இந்த புதிர் சார்ந்த கூடுதல் குறிப்பு நம்ம பண்டிகை காலங்கள்லாம் இதை செய்வோம். அதாவது இது ஒரு தின்பண்டம், இது ஒரு நொறுக்கு தீனி. நம்ம பண்டிகை காலங்களில் இது நம்ம வீடுகளில் செய்வோம். மணப்பாறைக்கு ஃபேமஸான ஒன்று, மணப்பாறையில் ஃபேமஸாக கிடைக்கக்கூடிய ஒன்று. மணப்பாறை அப்படின்னு சொன்னால் இது மறக்காமல் சொல்லுவாங்க. ரொம்ப எளிமையாக கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். முதல் எழுத்துமும் மொத்தம் 4 எழுத்துக்கள். அடுத்த புதிரும் அதற்கான குறிப்புகளும். இந்த புதிருக்கான மொத்த எழுத்துக்கள் 4 எழுத்துக்கள். இந்த புதிருக்கான முதல் எழுத்தும் மூ அப்படிங்கிற எழுத்து தான். இந்த புதிர் சார்ந்த கூடுதல் குறிப்பு, இது ஒரு மரம். இது ஒரு மரம். இந்த மரத்தில் நமக்கு நீளமான காய்கள் கிடைக்கும். இந்த மரத்தில் வந்து பிசின் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கோந்துன்னு தமிழில் சொல்லுவோம்ல, அது உருவாகும். இந்த மரத்தின் இலைகளை நம்ம சமைச்சு சாப்பிட்லாம், காயை சமைச்சு சாப்பிட்லாம். ரொம்ப எளிமையான ஒரு குறிப்பு தான். மொத்தம் 4 எழுத்துக்கள். முதல் எழுத்து மூ. அவ்வளோதான் நண்பர்களே. இன்றைக்கான புதிரும் அதற்கான குறிப்புகளும் ரொம்ப எளிமையாகவே இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த புதிருக்கு இன்று நம்ம பார்க்கக்கூடிய புதிர்கள் அனைத்திற்குமான குறிப்புகள் மேலும் ஒரு தடவை ஒரு சுருக்கமான முறையில் பார்த்துடலாம். முதல் புதிர், அதற்கான குறிப்பு பார்த்தோம் இல்லையா, அதை சொல்கிறேன். புதிருக்கான குறிப்பு ஆங்கிலத்தில் ஹேர் அப்படின்னு சொல்லக்கூடியதுக்கு இணையாக தமிழ் சொல். அடுத்தது கிராமங்களில் கலன் இல்லாமல் இருந்தால் இது குத்துனுச்சுன்னா வலிக்கும். அடுத்த புதிருக்கான குறிப்பு ஆங்கிலத்தில் எக் அப்படிங்கிறதுக்கு தமிழ் சொல். அதுக்கடுத்தது வயதானவர்களை இப்படி சொல்லுவோம். அதுக்கடுத்தது இது உடையார் இகழ்ச்சி அடையார் அப்படிங்கிறது ஒரு பழமொழி. அதுக்கடுத்தது மணப்பாறைக்கு மிகவும் பிரபல்யமான ஒன்று. மொத்தம் 4 எழுத்துக்கள். அதற்கடுத்தபடியாக இது ஒரு மரம். மேலும் நம்ம சுருக்கமாகவும் மேலும் ஒரு முறையும் குறிப்பை பார்த்துட்டோம். அவ்வளோதான் நண்பர்களே. இன்றைக்கான புதிரும் அதற்கான குறிப்புகளும் ரொம்ப எளிமையான குறிப்புகளாக தான் இருந்திருக்கும். நீங்கள் வந்து மறக்காமல் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட்டில் வந்து நீங்கள் விடைகளை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்டாக எழுதி அனுப்புங்க. எந்த கமெண்ட்டுகளும் வரவேற்கப்படும். மேலும் இது போன்ற ஒரு அருமையான வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.